விஜய் வந்து போகலாம் வாங்கம்மா, இங்கே நின்று எதுவும் பேச வேணாம், வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சாரதாவும் வராங்க. இங்கே வந்து காவேரி வந்து அப்படியே சாரதாவை சமாதானப்படுத்தி ஏமா இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விடுறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்தோடனே நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, என்னை விட்டு போகிறது உனக்கு எப்படிமா மனசு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னடி பண்ணுறது, நீ தானே வீட்டை விட்டு போன்னு சொன்னேன், ஒன்று நான் இருக்கணும் நீ இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீ தானடி சொன்னேன் அப்படின்னோடனே நான் ஏதோ சொல்லிட்டேன் கோவத்தில், அதனால நீ இப்படிலாம் பண்ணுவியா, என்னை விட்டுட்டு இதுக்கப்புறம் போனீங்கன்னா அவ்வளோதாம்மா உனக்கு அப்படின்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பாசத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து விஜய் நெகிழ்ச்சி அடைகிறாரு. தம்பி ரொம்ப நேரமாக தேடி அலைஞ்சிங்களான்னொன்னே ஆமாம்மா, அவர் இல்லைன்னா நேரம் ஒன்று தேடி கண்டுபிடிச்சிருக்கே முடியாது, நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன், அப்புறமா தான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், அதனால தான் வந்தாருன்னொன்னே அப்படின்னு பார்த்துட்டு சரிங்க மிஸ் நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல தம்பி, ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. நான் பரவாயில்ல வேண்டாம், ஏதோ மிஸ்க்கு சொன்னாங்க சொல்லிட்டு தான் வந்தேன் மிஸ், நான் இப்படி வந்ததால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு போவேன்னு சொல்லிட்டு இந்த சாக்கை வச்சு நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் மிஸ், உங்ககிட்ட கொடுத்த வாக்கு தான், நான் இதுக்கப்புறமா உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்கள் வீட்டுக்கும் வரமாட்டேன், உங்களை தொல்லையே பண்ண மாட்டேன், நான் இதை அட்வான்டேஜாக எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து நினச்சிக்காதீங்க அப்படின்றாங்க. அப்படி சொல்லிட்டோன்னே மனசு கஷ்டமாகுது நம்ம சாரதாக்கு. தம்பி என்ன தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்க, இல்லைம்மா இதுதான் கரெக்டாக இருக்கும், எப்போ வந்து நான் இங்கே வர்றதோ இல்லை உங்ககிட்ட பேசுகிறது பழகிறது அதே மாதிரி இங்கே வர்றது போகிறது எதுவுமே வந்து உங்கள் பொண்ணுக்கு பிடிக்கல, மிஸ்ஸுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்யணும்னு ஆசைப்படல, இவ்வளோ நாளாக நான் உங்ககிட்ட நல்லா பழகிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம வேணாம், நம்ம ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது, அவங்க சொன்னபடியே நான் ஒதுங்கி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், ஏதோ நீங்கள் வந்து காண போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுதாங்க, எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் வந்தேன், இல்லைனா நான் வந்திருக்க மாட்டேன், சரிங்க மிஸ் நான் ரொம்ப நேரம் இருக்க முடியாதுல்ல, அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நான் கிளம்புறேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. விஜய் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே வந்து சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னோடனே சாரி விஜய் சார் அப்படின்னோடனே எதுக்கு, இல்லை நான் உங்களை ரொம்ப பேசிட்டேன்ல, எனக்கே தெரியுது, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, என்னதான் இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இப்போ நான் என் அம்மாவை காணணும்னு தேடணுன்னு உடனே நீங்கள் வந்து தான் ஹெல்ப் பண்ணீங்க, அந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாதுல்ல, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்போ தான் உணர்கிறேன், எல்லா மனுஷங்களும் வேணும்னு நினைக்கிறோம், ஆனால் நான் வேணான்னு நினைக்கிறேன், அதான் நான் ஒரு பெரிய தப்பு நான் பண்ணியிருக்கேன், மன்னிச்சிடுங்க சார், இதுக்கப்புறம் உங்களை நான் மனசுக்கு வந்து கஷ்டப்படுற மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னோன்னா அப்படியே வந்து விஜய் அப்படியே பார்க்குறாங்க. ஒன்று சாரதா வந்து அதுதான் காவேரியே சொல்லிட்டால தம்பி, உட்காருங்க தம்பி, நான் போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் காஃபி குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக காஃபி போட போகிறாங்க. அதை பார்த்தா காவேரிக்கு நிம்மதியாவது, அம்மாவோட முகத்தில் இப்போ தான் சந்தோஷம், விஜய் சார் நான் உட்கார வச்சோட அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. சார் பார்த்தீங்களா எங்கள் அம்மாவை எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு, உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க சார், அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க, உங்களை நான் அப்படி பேசணுன்னா அவங்களுக்கு தாங்கலை, ஆனால் இப்போ உங்களை நான் உபசரித்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, இது போதும் சார், எனக்கு என் அம்மா சந்தோஷமாக இருக்கிறது தான் சார் எனக்கு முக்கியம், அதனால் இதுக்கப்புறமா நீங்கள் தயவுசெய்து ஒதுங்கி இருக்காதீங்க ப்ளீஸ் சார், பழையபடி நீங்கள் என்கிட்ட வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க போங்க, என் அம்மா கிட்ட பழகுங்க, நான் இனிமேட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன் சார், ப்ளீஸ் சார் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க அப்படின்றாங்க. உடனே விஜய் யோசிக்கிறாரு, சார் ப்ளீஸ் நான் சொல்கிறது புரியுதில்ல உங்களுக்கு அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் உட்காடுறீங்களா அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. உடனே காஃபி எடுத்துகிட்டு நம்ம சாரதா வராங்க. இந்தாங்க தம்பி காஃபி குடிங்க, அப்படியே நீயும் குடிடி, சாயந்தரத்து எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன் எனக்கு காணும்னு சொல்லிட்டு, ஆமாம்மா நான் எதுவுமே சாப்பிடல எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்றாங்க. சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட் வச்சுருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபியும் பிஸ்கெட் கொடுக்குறாங்க. சார் நீங்களும் எடுத்துக்கோங்க பரவாயில்லைங்க, நான் காஃபி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குடிக்கிறாரு. உடனே சாரதா விஜய் அப்படி பொண்ணூருள் வந்து பூக்குறாங்க. காவேரி வந்து மா உன்னை காணணும்னு எங்கெல்லாம் நாங்கள் தேடணும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து தேடின விஷயங்கள் எல்லாமே பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரிடி நான் இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன் மா, முதல்ல அக்காக்கும் யமுனாக்கும் முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லணுமா அப்படின்னோடனே ரெண்டு பேருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரிங்க அப்படி சொன்னோன்னே பத்திரமா இருங்க அப்படி சொன்னேன். சரி ஒரு நிமிஷம் இருடி தம்பிக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. மாப்பிள்ளை நான் இப்படி பண்ணிட்டேன் மனசில் வச்சுக்காதீங்க மாப்பிள்ளை அப்படின்னோடனே, நீங்கள் பண்ணது தப்பு அத்தை, காவேரி துடிச்சு போயிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அத்தை, பாவத்தை காவேரி அப்படின்னோடனே, எப்படியோ வழிக்கு வந்துட்டாலே எனக்கு அது போதும் மாப்பிள்ளை, கவலைப்படாமல் போங்க, சீக்கிரமாக அவளை உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்றாங்க. சந்தோஷமாக போகிறார் விஜய்.